வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தேவைக்க சார்பில் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடக்குது. இது அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்க பெரிய அளவில் ஈர்க்கிறதுக்கு உதவுமா? இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல இந்த அரசியல் கட்சிகள் இந்த ரம்ஜான் விழாக்கள் அல்லது கிறிஸ்துமஸ் விழாக்கள் கொண்டாடுறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம விஜய் இந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் கிறிஸ்துமஸ் விழா நடத்திருக்காரு. ஏற்கனவே அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா மைனாரிட்டிகள் ஓட்டு, சிறுபான்மையோர் ஓட்டு, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் ஓட்டு அவருக்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பொதுவா பேசப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறோம். ஆனா அது ஒட்டுமொத்தமா அது நடக்குமா இல்லையா என்பது தேர்தல் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அவர் அதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காருன்றது அவர் பேச்சிலேருந்து நமக்கு தெரிய வருது. அவர் சொல்ற இன்னைக்கு அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசின பேச்சுக்கள்லாம் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துற மாதிரியும், ஒரு சமத்துவ சமூக நீதி, மத நல்லிணக்க சமூக நீதி அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு. ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் மற்றவங்க நம்பிக்கையை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு, சமய நல்லிணக்கத்துக்கு 100% உறுதி கேரண்டி நான் கொடுக்குறேன், அதுக்காக நான் பாடுபடுவேன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப முக்கியமா பைபிள்ல ஒரு கதையை சொல்றாரு. ஒரு இளைஞனை கிணத்துல தள்ளி விட்டாங்க, அவங்க சகோதரர்கள் உட்பட எல்லாரும். அந்த இளைஞன் எப்படி அந்த நாட்டுக்கே அரசனானான்ற ஒரு விஷயத்த தான் அந்த ஜோசப் என்கிற அந்த ஒரு கேரக்டர், பைபிள்ல வர கேரக்டர், அதை வச்சு சொல்றாரு அவரு. அது அவருடைய தன்னம்பிக்கை. தன்னை எவ்வளவு பேர் தடுத்தாலுமே தான் முதலமைச்சர் ஆக முடியுன்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இன்னைக்கு அவருடைய பேச்சுன்றது ரொம்ப ரொம்ப குறுகிய பேச்சு. அது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு பேச்சாகவும், அது பின்னாடி பொதிந்திருக்கிற அந்த அரசியல் செய்தின்றது பாத்தீங்கன்னா நான் நல்லிணக்கத்துக்கு பாடுபடுவேன், நம்பிக்கை இருக்கிறவங்க தான் மற்றவங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக மற்றவர்களுடைய மத நம்பிக்கைகளை மதிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வலியுறுத்துறார். இப்ப திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான சில சக்திகள் செயல்படுற ஒரு போக்கு இருக்கும் பொழுது, விஜய் சொல்ற இந்த விஷயம் அந்த சக்திகளுக்கான ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஓகே, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துறது மூலமா பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட், அதே நேரம் எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு டிஎம்கேக்கும் ஒரு அடி கொடுக்குற மாதிரி அவர் பேச்சு பேசுறாரா? எல்லா சமயங்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. பொதுவா கடவுள் நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கிறோம், மற்றவங்களை மதிப்பான்றார். அப்போ அந்த நம்பிக்கையை வச்சுட்டு பாஜக போன்ற கட்சிகள் அரசியல் செய்யறதுதான் அவர் இன்டைரக்டா சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலா. மக்களின் மத நம்பிக்கை, மக்களின் கடவுள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம். அதை நல்லிணக்கத்துக்காக பயன்படுத்துவோம். நம்பிக்கையா இருக்கிற ஒருத்தன் மற்ற மதத்தினர் மீது நம்பிக்கை, இது நல்லிணக்கத்தை காப்பாற்ற முயற்சிகள் இறங்குவோம், மற்ற மதத்தினரை மதிப்பான்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றார். தமிழ்நாட்டு மண் அன்பும் கருணையும் கொண்ட ஒரு மண். இங்க மதங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனையை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் இன்டைரக்டா உணர்த்துறார். இன்னும் நேரடியா உணர்த்தலாம். அவருக்கு என்ன தயக்கம் தெரியல, நேரடியாவே சொல்லலாம். தமிழ்நாட்டுல சில பிளவுவாத சக்திகள்லாம் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை கையில எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் அவருக்கு என்ன பயம், என்ன தயக்கம் தெரியல. பாஜகவை பார்த்து இன்னும் பூடகமாவே பேசிட்டு இருக்காரு. அந்த பூடகமா பேசுறதுக்கு என்ன என்ன காரணம் தெரியல ஆக்சுவலா. நேரடியா வாங்க விஷயத்துக்கு. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. யாரு மத அரசியல் பண்றாரு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அதை அவர் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வர்றாரு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதான் அவருக்கு என்ன தயக்கம் அல்லது பயம் தெரியல. களத்துல இல்லாதனால அவங்களை பத்தி பேச வரும் இல்லையா? இது களத்துல இருக்கிறது இல்லாத பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இங்க பாஜக நடத்திட்டு இருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்கு இன்னைக்கு. அதுல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? திமுக தப்பு போட்டீங்கன்னா திமுக தப்புன்னு சொல்லுங்க. திமுக அணியிற விதம் சரியில்லை கவர்மெண்ட்னா அதை சொல்லுங்க. இல்ல பாஜக பண்றது சரியில்லை, ஒரு மரபு ரீதியா 150 வருஷமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் மலையில. அங்க ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏத்துறாங்க. அங்க ஒரு தர்கா இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அரசாங்கம் சரியா நடந்துக்கல இந்த விஷயத்துல எல்லாம், அதை சொல்லுங்க. இல்ல பாஜக கேட்கறது சரியான அதையாவது சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல. சும்மா 19 நான் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல என்ன இஷ்யூ என்ன ஆக்சுவலா? தமிழ்நாட்டு இஷ்யூவை பத்தி நீங்க புரிஞ்சுருக்கீங்களா இல்லையா? புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. ஒரு அரசியல் தலைவர்ன்றவர் தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த வேண்டாமா? எல்லாத்தையும் கண்டுக்காத போறதுதான் பெட்டர் நினைக்கிறீங்களா? அது ஒரு அரசியல் தலைவருக்கு எப்படி அழகா இருக்கும் அது ஆக்சுவலா? திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன நடக்குது? திமுக கவர்மெண்ட் பண்ணது சரியா சரியில்லையா?
பாஜக பண்றது சரியா சரியில்லையா அதை சொல்லுங்க. நீங்க எப்படி வேணா ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனா அதை சொல்லுங்க. நீங்க இதுல மீடியாக்களா வந்து எதுவுமே சம்பந்தப்படாம மத நல்லிணக்கத்தை காப்பாத்துதல் 100% உறுதிமொழி நீங்க கொடுக்குறீங்கன்னா, இப்ப திருப்பரங்குன்றத்துல மத அமைதியை கெடுத்தது யாரு? அது சொல்லுங்க. மத அமைதியை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது யாரு? அதை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லாத நீங்க பாட்டுக்கு மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன், மதச்சார்பற்ற சமூக நீதிதான் எங்கள் கொள்கை, ஒருத்தர் நம்பிக்கையா இருந்தா மத்தவங்கள மதிப்பான்னா கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இது நீங்க ஏதோ சாமியார் மாதிரி அறிவுரை கூறிட்டு ஏதோ வந்து மத தலைவர் மாதிரி நீங்க அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்ல. நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு விடிவு காலத்தை சொல்லுங்க, அதுக்கு தீர்வையாவது சொல்லுங்க, யார் பண்றது தப்புன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா அவருக்கு முன்னாடி பேசின மத தலைவர்களும் திரும்ப திரும்ப தமிழ்நாடு மத நல்லிணக்கத்தை விரும்புற மாநிலம், இங்க எல்லா மதத்தவரும் ஒற்றுமையா இருக்காங்கங்கிறாங்க. அதே விஷயத்தை தான் இவர் பேசுறாரே தவிர்த்து, இது ஒரு அரசியல் தலைவருக்குள்ள பேச்சு மாதிரி எதுவுமே இல்ல. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. பயம் பயம் ஏதோ ஒரு பயம் இருக்கு. அவரை பிடிச்சு ஆட்டுது, விஜயை பிடிச்சு ஏதோ ஒரு பயம் ஆட்டுது. பாஜக பயம் அவரை பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவா நான் சொல்றேன், நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. திமுக அரசு அணிகிற விதம் சரியில்லைன்னு சொல்லுங்க, இல்ல நீதிமன்றம் அதை பார்த்த பார்வையை பத்தி சொல்லுங்க. நீதிபதியை விமர்சிக்க வேண்டாம். நீதிமன்றம் அதை எப்படி பார்த்தது அந்த விஷயத்த, பாஜக அந்த விஷயத்தை எப்படி கையில் எடுத்தாங்க, ஏன் இந்த சூழல்ல அதை கையில் எடுக்கிறாங்க, எவ்வளவு ஒரே நாள்ல 2 நாள்ல எப்படி அந்த தீர்ப்பு வந்தது, அதை அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு அவசரப்பட்டாங்க, எப்படி வந்து வந்து அவதூறு வழக்கை வந்து கொண்டு வந்தாங்க அவ்வளவு அவசர அவசரமா. இதெல்லாம் நீங்க பாருங்க. ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதை விட்டுட்டு நான் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன், எப்படியே காப்பாத்துவீங்க? ஒரு பேர்னிங் இஷ்யூ ஓடிட்டு இருக்கீங்க. அந்த பேர்னிங் இஷ்யூ விட்டுட்டு அதை வந்து தேர்தல் வருவதை ஒட்டி அதை ஒரு அரசியலா மாற்றத்துக்கான ஒரு விஷயத்துல ஒரு கட்சி இறங்கி இருக்கும் போது, நீங்க மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுற ஒரு கட்சி, நீங்க அதை கண்டுக்காத போறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தேர்தல் 2லயும் திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு பெரிய அளவுல வந்துச்சு. இப்போ விஜய் வந்து அதுல பெரிய ஸ்பிளிட்டை ஏற்படுத்துவாரா? இல்ல, அது எல்லாமே ஒரு யூகம் தாங்க. விஜய்க்கே மொத்தமா எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே நமக்கு வந்து அதே யூகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சில பேர் 5%ன்றாங்க, சில பேர் 50%, சில பேர் 20%ன்றாங்க, சில பேர் 15%ன்றாங்க. அதனால அவருக்கு இருக்கிற ஓட்டு வங்கி நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால அதே மாதிரிதான் அந்த ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாத போது சிறுபான்மையோர் ஓட்டு அப்படியே போயிடுது, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ எல்லா கட்சிகளும் நான் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாங்க. இப்போ திருநெல்வேலியில வந்து இவர் நடத்தினாரு, கிறிஸ்துமஸ் விழா நடத்தினார் முதல்வர். எல்லா மறை மாவட்ட ஆயர்களும் கலந்துருந்தாங்க. தமிழ்நாட்டுல பெரும்பாலான பெரிய மாவட்டங்களுடைய ஆயர்கள்லாம் கலந்துருந்தாங்க, பிஷப்ஸ் எல்லாம் கலந்துருந்தாங்க. அதுல வந்து பலவிதமான வாக்குறுதிகளை வந்து அவர் நிறைவேற்றினதை பார்த்தோம். ஏற்கனவே என்ன செஞ்சோன்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து சிறுபான்மையோர்லயே வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்ஸை பார்க்கும்போது முஸ்லீம்கள் பெரும்பாலும் 90% திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களையும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் அணியை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வெறும் ஜோசப் விஜய் என்ற பேர் வச்சிருக்கிறதுனாலேயே கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு சரியான எண்ணம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஆல் இந்தியா அளவில் பாத்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பா இருக்கிறது எது? இந்தியா கூட்டணி தான் இன்னைக்கு சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பா இருக்கு. அதை வந்து ஒரு ஓட்டு வங்கின்னு பாஜக விமர்சனம் பண்றாங்க. அவர்கள் வந்து பெரும்பான்மையோர ஓட்டு வங்கியா மாத்த பாக்குறாங்க. அந்த வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. சிறுபான்மையோர ஓட்டு வங்கியா மாத்தினா அதுதான் குற்றம் இங்க ஆக்சுவலா. அது காங்கிரஸ் மேலேயும் திமுக மேலேயும் பாஜக வைக்கிற குற்றம். ஏயா அவங்கள சொல்றிய சிறுபான்மை வாக்கு வங்கியை மாத்துறாங்க, நீ பெரும்பான்மை வாக்கு வங்கியா மாத்திரிய? யாரையுமே நீங்க வாக்கு வங்கியா மாத்தக்கூடாது. அதுதான் உண்மை ஆக்சுவலா. எந்த மதத்தையும் நீங்க வாக்கு வங்கியா மாத்தக்கூடாது. இந்து மதத்தை மட்டும் நீங்க வாக்கு வங்கியா மாத்துவீங்க. மத்தவங்க அதுக்கு பயந்து வந்து திமுக காங்கிரஸுக்கோ ஓட்டு போட்டா சிறுபான்மையோட வாக்கு வங்கியா மாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கொண்டு வரீங்க. நீங்க பண்றதை மறைச்சிட்டு அவங்க மேல பழிய போடுறீங்க ஆக்சுவலா. அப்ப நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க ஆக்சுவலா. பெரும்பான்மையோர் ஓட்டு வங்கி நீங்க வந்து தேட ஆரம்பிக்கும் போது சிறுபான்மையோர் அவங்க பயந்து எதிர்கட்சிகள்கிட்ட பக்கம் போறாங்க. அதான் உண்மை, அடிப்படையான விஷயம். நீங்க பெரும்பான்மையோர் ஓட்டு வங்கிக்காக பல விஷயங்கள் பண்ணாத இருந்தீங்கன்னா சிறுபான்மையோர் வந்து பொதுவா எல்லோருக்கும் பொதுவா ஒரு இருந்துட்டு அவங்க ஓட்டு போட்டு போவாங்க. எல்லாம் உங்களாலதான் மத அரசியல் பண்றதுனாலதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து திருநெல்வேலியில வந்து அவர் சொல்லும் போது சிறுபான்மையோருக்கு என்ன இந்த கவர்மெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால பெரிய மேஜர் ஷிஃப்ட் வந்து நான் எதிர்பார்க்கல சார். வெறும் ஜோசப் விஜய் பேர் வச்சிருக்கிறதுனாலயே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையோர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஆக்சுவலா. சார், நேத்து வந்து டிவிகேல வந்து ஊடகத்துல பிரபலமா இருக்கிறவங்க, சமூக ஊடகத்துல பிரபலமா இருக்க சிலரை வந்து கட்சியில இணைக்கிறாங்க. சோ கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுல தேவைக்க கான்சியஸா செயல்படுறாங்களா? அது அவங்க கான்சியஸா தான் இருக்காங்க. எப்போ செக்கோட்டையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவங்க கான்சியஸா தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அவங்க சேர்ப்பாங்க. அது மாதிரி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கட்சிய கட்டமைப்பு, ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை. அதாவது செல்வாக்கு மிக்க முகம் இருக்கு, ஆனா கட்டமைப்பு இல்லை.
அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான விஷயங்கள் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அதுலதான் அவங்க செங்கோட்டையெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம. ஸோ அதனால அவங்களுக்கு அடிப்படையான தேவை வந்து கட்டமைப்பு. ஸோ அந்த கட்டமைப்பு இல்லாட்டி வந்து தேர்தலில் வந்து இப்போ எஸ்ஐஆர்ல கூட எவ்வளவு தூரம் அவங்க வேலை செஞ்சாங்க, தாவேக்கா வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால வந்து கட்டமைப்பு வேணும்னா லோக்கல்ல இருக்கிற தெரிஞ்ச முகங்கள், ஏற்கனவே பல கட்சிகள்ல வந்து இருந்து பணியாற்றினவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டாதான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் அவங்க கிட்ட இருக்கிற ரசிகர்களை வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியா வந்து அவங்களை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆக்சுவலா. ஆனா அப்படி சேர்க்கும்போது இப்போ ஒரு மாரி நேத்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் ஃபேர் ரைட் விங் மனநிலையில உள்ள ஒரு நபர். அவர வந்து கட்சியில சேர்க்கும்போது தாவேக்காவோட கொள்கை தான் என்ன? அது எந்த சித்தாந்தத்துல செயல்படுற கட்சிங்கிறதுலயே ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் உருவாகுமா? இல்லைங்க, பெரிய அளவுக்குலாம் சித்தாந்தம் இல்லைங்க. அதாவது கிட்டத்தட்ட திராவிட கொள்கைகள்ல பெரும்பகுதியை வந்து விஜய் வந்து கையில எடுத்துட்டு இருக்காரு. அதனால வந்து பெரியார் வந்து அவர் கடவுள் மறுப்பை ஏத்துக்காத கடவுள் நம்பிக்கை, அது இன்னைக்கே கூட கிறிஸ்துமஸ் விழால சொல்றாரு, நம்ம கடவுள் நம்பிக்கை ஏத்துட்டு இருக்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதனால பெரியாரை ஏத்துன்றவர் வந்து கடவுள் நம்பிக்கையை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல தான் பெரியாரை ஏத்துட்டு இருக்காரு. பெரிய சித்தாந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது திராவிட இயக்கங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையான சித்தாந்தங்களை தான் அவர் கடைபிடிக்கிறார். அது வந்து சமூக ரீதியாகட்டும், அல்லது வந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களாகட்டும், அல்லது இருமொழி கொள்கையாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிதான் பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா. அதுல வந்து ஒரே மேஜர் ஷிஃப்ட் இல்ல. இப்ப கவர்னர் பதவியே வேண்டான்ற அளவுக்கு அவர் போறார். அதனால திராவிட இயக்கங்களுடைய சிந்தனையா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால ஒன்னும் பெரிய ஷிஃப்ட் எல்லாம் இல்லை. அதனால அவரை பொறுத்த மட்டும் வந்து இன்னொரு கழகம்ன்ற அவர் கழகம்னு பேர் வச்சுக்கலையே தவிர மற்றபடி வந்து கழகம் தமிழக வெற்றி தாவேக்கா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தவிர மற்றபடி திராவிட கொள்கைகளை தான் அவர் கடைபிடிக்கிறார் பெரும்பாலும். ஆனா அதான் திராவிட கொள்கைகளை தான் முக்கவாசி கடைபிடிக்கிறாரு. ஆனா தீவிர ரைட் விங் ஆட்களையும் அவரு ஈஸியா கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அந்த விஷயம் தான் கொஸ்டின் ஆகுது. இல்ல அவர் வந்து ரைட் விங் ஆளுங்களை சேர்த்துக்கிறாங்கன்னா அந்த கட்சியில வந்து அவர் மட்டுமே முகமா இருக்கிறதுனால யாரை சேர்த்துட்டாலுமே கடைசியில அவர் தான் அவர் சொல்ற விஷயங்கள் தான் கடைசியில எடுபடுன்றதுனால யார் வந்தாலுமே வந்து ஃபைனலா வந்து அவருடைய ஒப்பீனியன் தான் ப்ரிவேல் ஆகும். அதனால வந்து அவர் யாரைய பத்தியும் கவலைப்படலன்றதுதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து ரைட் விங்க சேர்க்கிறாரோ லெஃப்ட் விங்க சேர்க்கிறாரோ யாரை சேர்த்தாலுமே கடைசியில் விஜய் என்ன கருதுறாரு, ஏற்கனவே வந்து விக்ரவாண்டியிலேயே அவர் வந்து கிளியரா தெளிவுபடுத்திட்டார் பல விஷயங்கள் அவரு. அதனால அதுக்கு மேல வந்து அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதனால தெளிவுபடுத்தினா கூட இப்ப இன்னைக்கு வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி அதெல்லாம் சொல்றாரு. பட் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயத்துல வாய மூடிட்டு இருக்காருல, திருப்பரங்குன்றம் விஷயத்துல தமிழ்நாட்டு அயோத்தியா மாத்தோம்னு சொல்றது ஒரு கட்சி பாஜக சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் என்ன கருத்து வச்சிருக்காருன்னே தெரியலையே. அதனால அவரே வந்து விஷயங்களை தெளிவா சில விஷயங்களை விக்ரவாண்டியில சொல்லிட்டு கூட இன்னும் வந்து அந்த கொள்கைகளின் அடிப்படையில வந்து அவர் எந்த ஒரு கருத்தையும் சொல்ற மாதிரி தெரியல ஆக்சுவலா. அதனாலதான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. இப்ப மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல பேரை மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க. உங்களோட கருத்து என்ன ஆக்சுவலா? அதை வந்து அந்த திட்டத்தை மாத்துறது ஸ்ட்ரீம்லைன் பண்றது ஒண்ணும் கஷ்டம், இது கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா பேரையா மாத்துறீங்க, காந்தியோட பேரையா மாத்துறீங்க, அதுக்கு என்ன நோக்கம்னு பல பேர் கேட்கறாங்க. அதுக்கு சரியான பதில் வந்து பாஜக இல்ல. அப்போ தாவேக்காவுடைய பாலிசி என்ன? காந்தி பேரையா மாத்தினீங்க, அதுக்கான பதில் எதுவுமே இல்லையா அவர்கிட்ட. அப்போ அவரே வந்து பல கொள்கைகளை வெளிப்படையா சொன்னா கூட அது பாஜக போன்ற கட்சிகளை வந்து பத்தி விமர்சனம் பண்றதுல அவருக்கே ஒரு ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலா. அது இன்னும் தேர்தல் நெருக்கத்துல வந்து அவர் எப்படி மாத்திக்க போறாரு, மாத்த மாட்டாரா, மாத்திக்க போறாருன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா. மத்திய அரசு சார்ந்த எந்த விஷயத்திலையும் கருத்தே சொல்ல வேண்டாம்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சார். மத்திய அரசை பொறுத்த மட்டும் அவர் வந்து ரொம்ப வருடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் போறார். கொள்கை எதிரி அன்னைக்கே அவர் வந்து ஈரோடு கூட்டத்திலேயே அவர் வந்து மக்களை பார்த்து கேட்கும் போது அரசியல் எதிரி யாருன்னு திமுக சொல்றாங்க, கொள்கை எதிரி யாருன்னு கேட்டபோது குரல் திமுக தான் குரல் வருது கூட்டத்தில இருந்து. அது வந்து ஒரு தினசரி பத்திரிகை சரியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டத்தினர் மறுபடியும் திமுக என்று சொன்னார்கள். உடனே இவர் என்ன சொல்றாரு, அவங்கள பார்த்து என்னுடைய கொள்கையை சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றார். அப்ப அந்த அவங்களுக்கே சரியா இல்ல. நீங்க கரெக்டா ஒரு தமிழ்நாட்டோட பிரபல தினசரி தினத்தந்தியை படிச்சீங்கன்னா அதுல விஜயோட ஸ்பீச் ஃபுல்லா வந்திருக்கு. அவர் கேட்கிறார், உங்களுடைய அரசியல் எதிரி யாரு, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு திமுக, கொள்கை எதிரி யாரு திமுக என்று கூட்டத்தினர் குரல் கொடுத்தார்கள். அப்ப உடனே அடுத்தது விஜய் சொல்றாரு, நீங்க என்னுடைய கொள்கையை சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மக்களுக்கும் தெளிவில்லை, இவருக்கும் தெளிவில்லை, அந்த மக்களுக்கும் தெளிவு. அது ரிப்போர்ட் ஆயிருக்கு, தினத்தந்தியில ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதை அவங்க மறுத்த மாதிரி தெரியல, அந்த மக்களுக்கே தெளிவில்லை. கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னத அந்த மக்கள் ஏத்துக்கலையா, இல்ல அதை பத்தி சொல்ல விரும்பலையா, இல்ல அவங்களுக்கு புரியலையா? ஒண்ணுமே புரியல சார் உண்மையிலேயே. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னாரே தவிர பாஜகவை அதுல வந்து தீவிரமான ஒரு கொள்கை எதிரியா அவரை பாக்குறாரா இல்லையான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா மாறிட்டு இருக்கதை நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த ரசிகர்களுக்கே அந்த தெளிவில்லை ஆக்சுவலா. அதனால இவர் வந்து அதிகமா பாஜக விமர்சிக்காத இருக்கிறதுலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா.
இல்லாட்டி அந்த ரசிகர்களுடைய மூட தெரிஞ்சுட்டு தான் பேசாம இருக்காரா தெரியாது. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. நன்றி சார்.